நெருலாக் போமா மொட்டை மாடி மற்றும் சுவர்களை நீரிலிருந்து முழுமையாக பாதுகாப்பதை உறுதி செய்யும் வகையில் நோ டேம்பை அறிமுகப்படுத்துகிறது. இது அதிக வலிமை கொண்ட வலுவூட்டப்பட்ட ஃபைபர் மூலம் தயார் செய்யப்பட்டு நீர்புகா கோட்டிங்காக பயன்படுத்தப்படும் எலாஸ்டோமெரிக் திரவமாகும். இது வீட்டில் கசிவு மற்றும் ஈரப்பதத்தை அனுமதிக்காது. நெருலாக் போமா நோ டேம்ப் ஆனது 8 ஆண்டுகால நீர்புகா உத்தரவாதத்துடன் சிறப்பான நீர்புகாத தன்மையினை வழங்குகிறது. மேலும் இதன் தனித்துவமான வெப்ப பிரதிபலிப்பு தொழில்நுட்பம் மூலம் 8 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தையும் குறைக்கிறது. இது மட்டுமல்லாமல் நெருலாக் போமா நோ டேம்ப் வழங்கும் சில தனித்துவமான பயன்கள் பின்வருமாறு: 4 மில்லிமீட்டர் வரையிலான விரிசலை இணைக்கிறது. இதன் மூலம் விரிசல்களில் இருந்து நீர்க்கசிவு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. விரிவாக்கம் அல்லது சுருக்கம் காரணமாக ஏற்படும் விரிசல்களை சரி செய்யும் விதமாக 700% வரையில் நீட்டிக்கப்பட்ட படலம். பாசிகளை எதிர்க்கும் தன்மையுடையது. புற ஊதா கதிர்களை தடுக்கக்கூடியது. போக்குவரத்து மூலம் சேதங்கள் ஏற்படாதது. இது மொட்டை மாடி மற்றும் சாய்வான மற்றும் தட்டையான மேற்பரப்பு உடைய கான்கிரீட் கூரைகள், பால்கனிகள், செங்குத்தான சுவர்கள் போன்ற வெளிப்புற மேற்பரப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது மேற்பரப்பை தயார் நிலைப்படுத்த நீங்கள் முதலில் மேற்பரப்பை முழுமையாக சுத்தம் செய்து அனைத்து தளர்வான பொருட்களையும் அகற்ற வேண்டும். பிறகு 10 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக உள்ள சிறிய விரிசல்கள் திறந்திருப்பதையும் சுத்தம் செய்யப்பட்டு இருப்பதையும் நெருலாக் போமா கிராக் ஃபில்லர் மூலம் நிரப்பப்பட்டு இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பெரிய விரிசல்கள், சேதமடைந்த பகுதிகள் மற்றும் குறைவான பகுதிகள் நெருலாக் போமா வாட்டர் ப்ரூஃப் பாலிமர் மாடிஃபைடு மோட்டார் மூலம் சரி செய்யப்பட வேண்டும். இது ஒவ்வொரு நோக்கத்திற்கும் வித்தியாசமாக பயன்படுத்தப்படுகிறது. நெருலாக் போமா நோ டேம்ப் என்பதற்கு பிரைமர் ஏதும் தேவையில்லை, அதாவது செல்ஃப் பிரைமிங். எனவே பிரைமர் கோட்டிங்கிற்கு நெருலாக் போமா நோ டேம்பை 30% தண்ணீரில் கலக்கவும். நீர்புகா கோட்டிங்கிற்கு எந்த கலவையும் இல்லாமல் நேரடியாக பயன்படுத்துங்கள். முறையான வாட்டர் ப்ரூஃபை உறுதிப்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட தயாரிப்பு கவரேஜை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். மொட்டை மாடி மற்றும் கிடைமட்ட மேற்பரப்புகளுக்கு பிரைமர் கோட் ஒரு கோட்டிங்கிற்கு லிட்டருக்கு 60 முதல் 65 சதுர அடி வரை கட்டாயமான கவரேஜ். நீர்புகா கோட் ஒரு கோட்டிங்கிற்கு லிட்டருக்கு 20 முதல் 25 சதுர அடி வரை கட்டாயமான கவரேஜ். புதிய வெளிப்புற மற்றும் செங்குத்தான மேற்பரப்புகளுக்கு பிரைமர் கோட் ஒரு கோட்டிங்கிற்கு லிட்டருக்கு 100 முதல் 125 சதுர அடி வரை கட்டாயமான கவரேஜ். நீர்புகா கோட் ஒரு கோட்டிங்கிற்கு லிட்டருக்கு 30 முதல் 35 சதுர அடி வரை கட்டாயமான கவரேஜ். வெளிப்புற மற்றும் செங்குத்தான மேற்பரப்புகளுக்கு மீண்டும் பெயிண்ட் செய்வதற்கு பிரைமர் கோட் முன்பு தரமான பிரீமியம் வெளிப்புற எமல்ஷன் மூலம் பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தால் தேவையில்லை. நீர்புகா கோட் ஒரு கோட்டிங்கிற்கு லிட்டருக்கு 30 முதல் 35 சதுர அடி வரை கட்டாயமான கவரேஜ். ஒவ்வொரு மேற்பரப்பிற்கும் வேறுபட்ட சில வழிமுறைகளின்படி நெருலாக் போமா நோ டேம்பை பயன்படுத்துவது மிகவும் எளிது. மொட்டை மாடி அல்லது கிடைமட்ட மேற்பரப்புகளின் நீர்புகா பாதுகாப்பிற்கு முதலில் பரிந்துரைக்கப்பட்ட கலவையின்படி நெருலாக் போமா நோ டேம்பின் பிரைமர் கோட் தடவி 4 முதல் 6 மணி நேரம் வரை உலரவிடவும். இரண்டாவது, 6 ஆண்டுகால நீர்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு நெருலாக் போமா நோ டேம்பின் 2 நீர் சேர்க்காத கோட்டிங்கை 90 டிகிரியில் ஒவ்வொரு முறையும் அடித்து ஃபோர்ஸ்டு கவரேஜை அடைந்திடுங்கள். ஒவ்வொரு கோட்டிங்கிற்கும் இடையில் 4 முதல் 6 மணி நேரம் வரை இடைவெளி விடுங்கள். 8 வருட நீர்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு முந்தைய கோட்டிங்கிற்கு 90 டிகிரியில் நெருலாக் போமா நோ டேம்பின் 3வது நீர் சேர்க்காத கோட் தடவி ஃபோர்ஸ்டு கவரேஜை அடைந்திடுங்கள். 4 முதல் 6 மணி நேரம் வரை இடைவெளி விடுங்கள்.
வெளிப்புற சுவர்கள் அல்லது செங்குத்தான மேற்பரப்புகளின் நீர்ப்புகா பாதுகாப்பிற்கு முதலில் புதிய வெளிப்புற மேற்பரப்புகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கலவையின்படி நெருலாக் போமா நோ டேம்பின் பிரைமர் கோட் தடவி குறிப்பிடப்பட்ட கட்டாய கவரேஜை அடைந்திடுங்கள். மேலும் 4 முதல் 6 மணி நேரம் வரை உலரவிடுங்கள். இரண்டாவது, வெளிப்புற மேற்பரப்பை மீண்டும் பெயிண்ட் செய்வதற்கு முன்பு தரமான பிரீமியம் வெளிப்புற எமல்ஷன் மூலம் பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தால் பிரைமர் கோட் தேவையில்லை. மூன்றாவது, 6 ஆண்டுகால நீர்ப்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு நெருலாக் போமா நோ டேம்பின் ஒற்றை நீர் சேர்க்கப்படாத கோட்டிங்கை பயன்படுத்துங்கள். போஸ்ட் கவரேஜை அடைந்திடுங்கள். நான்காவது, 8 ஆண்டுகால நீர்ப்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு முந்தைய கோட்டிங்கிற்கு 90 டிகிரியில் நெருலாக் போமா நோ டேம்பின் இரண்டாவது நீர் சேர்க்கப்படாத கோட்டிங்கை தடவி போஸ்ட் கவரேஜை அடைந்திடுங்கள். மேலும் ஒவ்வொரு கோட்டிங்கிற்கும் இடையே 4 முதல் 6 மணி நேரம் வரை இடைவெளி விடுங்கள். இது மட்டுமல்லாமல் நெருலாக் போமா நோ டேம்பை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மொட்டை மாடியில் சிறந்த பலனுக்காக தயாரிப்பை கைப்பிடி சுவர் உட்பட கூரை முழுவதும் பயன்படுத்துவதை உறுதி செய்யுங்கள். வெப்பத்தை பிரதிபலிக்கும் தொழில்நுட்பம் மொட்டை மாடிக்கு பொருந்தும். மேலும் வெள்ளை மற்றும் சூப்பர் பேஸ்டல் ஷேடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். மேற்பரப்பு வெப்பநிலையை குறைப்பதற்காக நெருலாக் போமாவின் இறுதி கோட்டிங்கிற்கு பிறகு மேற்பரப்பை மூடாமல் திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். மழை பெய்யும் போதோ அல்லது அதிகபட்ச வெப்பநிலையின் போதோ பெயிண்ட் செய்யாதீர்கள். கோட்டிங் படலத்தில் துளை உண்டாவதற்கு வழிவகுக்கும் மேற்பரப்பின் அதிகப்படியான பரப்பளவை தவிர்த்திடுங்கள். பிரைமரை கலக்கும் போது அதிகமான நீர் சேர்க்காதீர்கள். நீர்ப்புகா கோட்டிங்குக்காக பயன்படுத்தும் போது நெருலாக் போமா நோ டேம்புடன் தண்ணீர் கலக்காதீர்கள். நாம் கற்றுக்கொண்டவற்றை விரைவாக மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். இது அதிக வலிமை கொண்ட வலுவூட்டப்பட்ட ஃபைபர் மூலம் தயார் செய்யப்பட்டு நீர்ப்புகா கோட்டிங்கிற்காக பயன்படுத்தப்படும் எலாஸ்டோமெரிக் திரவம். இது 8 ஆண்டுகால நீர்ப்புகா உத்தரவாதத்துடன் சிறப்பான நீர்ப்புகாத பாதுகாப்பினை வழங்குகிறது. இது தனது தனித்துவமான வெப்பத்தை பிரதிபலிக்கும் தொழில்நுட்பம் மூலம் 8 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை குறைக்கிறது. எப்படி பயன்படுத்துவது? மொட்டை மாடி அல்லது கிடைமட்ட மேற்பரப்புகளின் நீர்ப்புகா பாதுகாப்பிற்கு முதலில் நெருலாக் போமா நோ டேம்பின் பிரைமர் கோட் பயன்படுத்துங்கள். இரண்டாவது, 6 ஆண்டுகால நீர்ப்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு நெருலாக் போமாவின் 2 நீர் சேர்க்காத கோட்டிங்கை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு கோட்டிங்கிற்கும் இடையே 4 முதல் 6 மணி நேரம் வரை இடைவெளி விடுங்கள். 8 வருட நீர்ப்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு நெருலாக் போமா நோ டேம்பின் 3வது நீர் சேர்க்காத கோட்டிங்கை பயன்படுத்துங்கள். 4 முதல் 6 மணி நேரம் வரை இடைவெளியை கடைபிடியுங்கள். எப்படி பயன்படுத்துவது? வெளிப்புற சுவர்கள் அல்லது செங்குத்தான மேற்பரப்புகளின் நீர்ப்புகா பாதுகாப்பிற்கு முதலில் புதிய வெளிப்புற மேற்பரப்புக்கு நெருலாக் போமா நோ டேம்பின் பிரைமர் கோட் பயன்படுத்துங்கள். இரண்டாவது, வெளிப்புற மேற்பரப்பை மீண்டும் பெயிண்ட் செய்வதற்கு முன்பு தரமான பிரீமியம் வெளிப்புற எமல்ஷன் மூலம் பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தால் பிரைமர் கோட் தேவையில்லை. மூன்றாவது, 6 வருட நீர்ப்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு நெருலாக் போமா நோ டேம்பின் நீர் சேர்க்காத ஒற்றை கோட்டிங்கை பயன்படுத்துங்கள். நான்காவது, 8 வருட நீர்ப்புகா உத்தரவாதத்தை பெறுவதற்கு நெருலாக் போமா நோ டேம்பின் 2வது நீர் சேர்க்காத கோட்டிங்கை தடவுங்கள். உத்தரவாதத்தை பதிவு செய்வதற்கு மற்றும் அதன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு www.nerolac.com/warranty என்கிற இணைப்பை பார்வையிடுங்கள். நெருலாக் போமா நோ டேம்புடன் வீட்டை கசிவு மற்றும் வெப்பத்திலிருந்து பாதுகாத்து வீட்டின் உள் மற்றும் வெளிப்புற தோற்றத்தை அழகாக மாற்றிடுங்கள்.